நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். கோடீஸ்வரர் ஆவது என்பது பலரின் கனவு. ஆனால் அது வெறும் கனவாக மட்டும் நின்றுவிடக்கூடாது. சரியான திட்டமிடல், கடின உழைப்பு, விடாமுயற்சி இருந்தால் சுயமாக கோடீஸ்வரர் ஆவது சாத்தியமே. பிறர் தயவில்லாமல் சுயமாக முன்னேறி கோடீஸ்வரர் ஆவதற்கு சில முக்கியமான படிகள் உள்ளன. அந்த படிகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். 1. தெளிவான இலக்கை நிர்ணயித்தல். முதலில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும். கோடீஸ்வரர் என்றால் எவ்வளவு பணம், எந்த வயதில் ஆக வேண்டும்? உங்கள் இலக்கை தெளிவாகவும் அளவிடக்கூடியதாகவும் அடையக்கூடியதாகவும் காலக்கெடுவுக்கு உட்பட்டதாகவும் நிர்ணயித்து கொள்ளுங்கள். 2. சேமிக்க தொடங்குங்கள். வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சேமிக்க தொடங்குவது முக்கியம். வருமானத்தில் ஒரு பகுதியை குறைந்தது 10 முதல் 20% சேமிக்க பழகுங்கள். சிறிய சேமிப்பு தான் நாளடைவில் பெரிய செல்வமாக மாறும். 3. பட்ஜெட் போட்டு செலவு செய்தல். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க பட்ஜெட் போடுவது அவசியம். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்க பட்ஜெட் உதவும். எங்கே பணம் போகிறது என்று தெரிந்தால்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். 4. கடன்களை குறைத்தல். கடன் சுமை செல்வம் சேர்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். உள்ள கடன்களை படிப்படியாக அடைக்க முயற்சி செய்யுங்கள். அதிக வட்டி உள்ள கடன்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தேவையில்லாத கடன்களை தவிர்க்கவும். 5. முதலீடு செய்ய தொடங்குங்கள். சேமிப்பு மட்டும் போதாது, அதை சரியான வழியில் முதலீடு செய்ய வேண்டும். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன. உங்களுக்கு பொருத்தமான முதலீட்டு வழியை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய தொடங்குங்கள். 6. பல வருமான வழிகளை உருவாக்குதல். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பியிருக்காமல் பல வருமான வழிகளை உருவாக்குவது நல்லது. முதலீடுகள், பகுதி நேர வேலை, சொந்த தொழில் என வருமானத்தை அதிகரிக்க பல வழிகளை சிந்தியுங்கள். 7. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். செல்வம், பொருளாதாரம், முதலீடு பற்றி தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். புத்தகங்கள் படியுங்கள், கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளுங்கள், நிபுணர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். அறிவுதான் உங்களை மேலும் முன்னேற்றும்.